Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நம்ம ஒரு கான்செப்சுவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் கொடுத்திருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேல்யூஸ் டைரக்டா v ஓட வேல்யூ கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுல இருந்து we found what is the average இல்லையா? பட் இந்த கேள்வியில நமக்கு வந்து கிராஃப் கொடுத்திருக்காங்க. இந்த கிராஃப வச்சு என்ன கேக்குறாங்கன்னா the RMS value of potential difference V. சோ VRMS என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ VRMS அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? சோ ரூட் ஓவர் V ஸ்கொயர் இல்லையா? சோ அப்ப V அப்படின்றது என்ன? ரூட் ஓவர் V0 sin ஸ்கொயர் ஒமேகா t. இந்த sin ஸ்கொயர் ஒமேகா t நம்ம என்ன சொல்லிருப்போம்? 1/2 ன்னு சொல்லிருப்போம். அப்போ ரூட் ஓவர் v ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வரும். அதாவது ரூட் ஓவர்ன்றது எல்லாத்துக்குமே காமனா இருக்குது இல்லையா? இதுல வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கு ரூட் ஓவர். அப்ப இது எப்படி எழுதலாம்? v0 ஆக்சுவலா இது v0 upon ரூட் 2 அப்படின்றத நம்ம vrms ன்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். சோ அதே பேட்டர்னை தான் இந்த இடத்துல நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா vrms அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது half ரைட், இது another half. சோ அப்ப இதுதான் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு சைக்கிள் உடைய வோல்டேஜ். சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம்ல இருக்கு. அப்ப பீக்ல எப்போ இருக்கு? v0 எப்போ இருக்கு? v0 வந்து 0 to t/2 ல v equal to v0 ல இருக்கு, அதாவது பீக்ல இருக்கு. அதே v equal to 0 ரைட், 0 எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? t half ல இருந்து t. சோ இந்த டைம்ல அதனுடைய வோல்டேஜ் வந்து லெஸ் மினிமம்ல இருக்கு. அப்ப we need vrms. அப்ப vrms நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ vrms அப்படின்றது வந்து அதே இந்த ரூட் ஓவர் ரைட், இந்த ஃபார்முலா தான் நான் இப்ப எழுத போறேன். அந்த ரூட் ஓவர் நான் என்ன சொல்லிடுறேன்? சிம்பிளா 1/2 ன்னு எழுதிட்டேன். இந்த ஸ்கொயர் ரைட். அப்ப we have the remaining term, இந்த v ஸ்கொயர் இருக்குல, அந்த v ஸ்கொயர் நான் என்ன சொல்றேன்? இந்த டோட்டல் பை டோட்டல் டைம் டேக்கன் இல்லையா? சோ நம்ம டோட்டல் டைம் டேக்கன். அப்ப எங்க இருந்து 0 to t டைம், எனக்கு வேல்யூ v0 அப்புறம் v0. அப்ப v0 ரைட்டா, v0 ஸ்கொயர் dt ரைட், அதோட டைம் பாத்தீங்கன்னா 0 to t/2 ரைட். அப்ப எனக்கு ஓவரால் ஆவரேஜ் எடுத்தேன்னா which mean ஓவரால் டைம் எடுத்தேன்னா 0 to t. அப்ப t தான் இருக்கு டோட்டல் டைம். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 0 ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு 0 to t of and t of to t. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இன்டிகிரேட் பண்ண போறேன். அப்ப இன்டிகிரேஷன் ஆஃப் இது என்னது? t half ல இருந்து t, இது என்னது? 0 to t/2 ரைட், with respect to dt டைம் இல்லையா? இப்போ எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு v0ன்றது டைம் டிபெண்டன்ட் கிடையாது. அப்ப எனக்கு dt மட்டும் இருக்கு. அப்ப dt நான் இன்டிகிரேட் பண்றேன் அப்படின்னா that becomes வெறும் t தான். அப்ப v ஸ்கொயர் நான் இங்க போட்டிருக்கேன். இந்த t நான் அப்படியே வெளிய எடுத்துறேன். ஏன்னா இது ரெண்டுத்துக்கு காமன். இது என்ன ஆயிடுச்சு? இது 0 ஆயிடுச்சு. எனக்கு இது மட்டும் இருக்கு. அப்ப t, எனக்கு இந்த dt இருக்கு. அந்த dt நான் இன்டிகிரேட் பண்ணா that becomes t. அப்ப t மட்டும் இருக்கு. அதோட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா t half and then 0. சோ இத நான் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணனும் அப்படினா v0 t இந்த ஸ்கொயர் இல்லையா? சோ v0 ஸ்கொயர் by t and இது நான் அப்பர் லிமிட் by லோவர் லிமிட். சோ அப்ப அப்பர் லிமிட் என்ன? t/2. சோ t/2 கரெக்ட்டா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு லோவர் லிமிட் 0 ஆயிடுச்சு. சோ அத நான் எழுதணும்னு அவசியமே கிடையாது. அப்ப இந்த t யும் இந்த t யும் கேன்சல் ஆயிடுச்சுனா v0 ஸ்கொயர் by 2 அப்படின்றது நமக்கு இருக்கு. and remaining term நம்ம எதனா விட்டுருக்கோமா அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட், அதாவது 1/2 the whole power 1/2 நம்ம அப்படியே வச்சிருக்கோம். whole power 1/2. அப்ப இங்கேயும் whole power 1/2 இருக்கு. அப்ப இந்த இத நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் அப்படினா that becomes வெறும் v0 மட்டும் தான். இங்க 2 இருக்கு, அது ரூட் நம்ம எடுக்கும்போது இப்படி மாறிடும். சோ என்னுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா v0/√2 அப்படின்றது நமக்கு வந்து கடைசியா இருக்கக்கூடிய வேல்யூ. சோ பொறுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ஆவரேஜ் மாதிரி எடுக்கிறோம். சோ இந்த இது பை டோட்டல் டைம். சோ இது வந்து 0ன்றதுனால I am neglecting the whole term and you have v0 square dt மட்டும் இருக்கு. with respect to time I am going to differentiate integrate.
ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு இது வெளியே வந்துடும். ஸோ த ரிமைனிங் பார்ட் என்னன்னா இந்த dt மட்டும் இருக்கும். அதை இன்டெகிரேட் பண்ணனா தட் பிகம்ஸ் வெறும் t அண்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் பண்ணும்போது t/2 மட்டும் இருக்கு. t கேன்சல் ஆகுது. இந்த 2 அப்படியே இருக்கு. v0²/2 அண்ட் ஹோல் 1/2 1/2 1/2 இருக்கு. ஸோ அது ஸ்கொயர் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வெறும் v0 மட்டும் இருக்கும். 2 வந்து √2 மாறிடுச்சு. ஸோ பொறுமையா பாருங்க. டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.